நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிஃப்டியோட மூவ்மெண்ட். அடுத்த வாரம் எப்படி இருக்கும்? இனி வருங்காலங்கள்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரிதல குடுக்கும். எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க கத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இத ப்ளே பண்றோம். இப்போ இத முடிச்சுட்டு நிஃப்டி எது வரைக்கும் போகலாம்? அதுக்கப்புறம் இப்ப நீங்க போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா, அது என்ன என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? என்ன முடிவு எடுக்கணும்? இப்ப நான் ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துடலாமா? இல்ல ஹெவியான லாஸ்ல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாத்த பத்தியும் ஒரு ஜஸ்ட் கிளான்ஸாவும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப என்ன பார்ப்போம்? இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? இது என்ன நடந்திருக்கு? அப்படின்றத வந்து பார்ப்போம். என்ன மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒண்ணு இது வந்து ஒரு பேஸா கிரியேட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இது வந்து பேஸா கிரியேட் ஆகலாம்னு சொல்லிருக்கீங்க பாருங்க. ஒரு பேஸா கிரியேட் ஆயிருக்கு. இப்ப அந்த பேஸே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெசிஸ்டன்ஸா இருக்கு. மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் முதல்ல வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஏறும். இங்கேருந்து இங்கே வரும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து மறுபடியும் கரெக்ஷன் ஆகிட்டு, மறுபடியும் மேலே ஏறும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இது செகண்டு. இந்த விஷயமும் எக்ஸாக்ட்டா நடந்திருக்கு. இப்ப நடக்க வேண்டிய விஷயம் என்ன? மீதி பேலன்ஸ் அந்த வீடியோவ ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறி மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த பெரிய கேண்டில், சின்னதா ஒரு சின்ன கேண்டில் இருக்கு. நம்ம இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கும்போது, இந்த ஏரியாவுல இருக்கும்போது நம்ம சொல்றோம். மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றது. இப்போ இன்னும் என்ன நடக்கிறதுக்கான இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க பாருங்க, இப்ப இது வரைக்கும் நான் கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நேரா கீழே இது வரைக்கும் ஃபால் ஆகுமான்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு சொல்றேன், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னும் பையிங்ல வரல. மொத விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்னு வச்சுக்கங்களேன். ஆகஸ்ட், இந்த செப்டம்பர் மந்த்லாம் இந்த ஏரியாவுல இருக்கும்போதெல்லாம் என்ன நியூஸ் வந்தது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஃபிக்ஸட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்கள விட இதுல வந்து 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. 500% ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த நியூஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்பதான் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து புதுசா ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்டர் ஆனவங்க, நீங்க எத பார்த்துட்டு என்டர் ஆனீங்கன்னு ஒரு தடவ நீங்க ரிமைண்டர் பண்ணி பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி வரும்போது, இந்த இடத்துல தான் நீங்க வந்திருப்பீங்க. ஆகஸ்ட் எண்ட்ல அது மாரி என்டர் ஆயிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட்ல போயிருப்பீங்க. பட் செப்டம்பர் மந்த் நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபுல்லா நெகட்டிவ்ல இருக்கும். இது என்ன விஷயம்னா, நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து வாங்க வச்சுட்டாங்க. நியூஸ் வந்தது. ஷேர் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கும். நீங்க எத வச்சு நீங்க மார்க்கெட்ல வந்தீங்கன்றத வந்து யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல குடுக்கும். இப்ப என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷா? இல்ல இன்னும் மேல ஏறுமா? இல்ல அதிகமா வந்து இன்னும் எஃப்ஐஐ மேல வித்துட்டு இருக்காங்க. இன்னும் கரெக்ஷன் ஆகும். இந்த விஷயம் தான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வாங்குனவங்க இந்த ஏரியாவுல விக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ பார்த்துட்டு ஏன்னா, இப்போ மண்டே அன்னைக்கு 100 பாயிண்ட் கிட்ட கீழ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகப்போகுது. ஏற்கனவே நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்ப எல்லாரும் விக்க ஆரம்பிப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல இருந்தாலும் பரவால்ல, இருக்கிற காச காப்பாத்தணும்னு விக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். பட் இதுலயும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகாதா? இங்கேருந்து கரெக்ஷன் ஆனா இன்னும் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 19,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் வரைக்குமே கூட வரலாம். பட் இதுவரைக்கும் வராது. ஐ ஹோப் இது வந்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் இதுவரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஹோல்டிங்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அப்டின்னா, இங்கிருந்து மறுபடியும் லைட்டா கீழ வந்துட்டு, மறுபடியும் மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க தான் போடுவோம் மேக்ஸிமம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க நடந்திருக்கு பாருங்க. இந்த ஏரியாவுல நடந்திருக்கு பாருங்க. இது வந்து எலக்ஷன் டைம்ல நடந்தது. அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் கிராஷ் ஆச்சு அப்டின்னா, இங்கேயும் மறுபடியும் உடைச்சு ஒரு டே கேண்டில் இது மாதிரி இந்த பேட்டர்ன்ல மறுபடியும் இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா வேகமா ஃபால் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல 2 டேஸ்ல
அது மாரி கூட பிரேக் பண்ணிடுவாங்க. இந்த ஜோன் முடியட்டும். மினிமம் 5 இயர்ஸ் நீங்களால ஹோல்ட் பண்ண முடியும் அப்டின்னா வச்சுருங்க. இல்ல எனக்கு வந்து டெய்லி நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் அப்டின்னா, இது மாதிரி குவான்டிட்டிய கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. லாஸ் ஆனாலும் டாலரேட் பண்ற லிமிட்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லிமிட்ட மெயின்டெயின் பண்ணுங்க. இப்போ டெம்பரவரியா என்னென்ன நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்க பொறுத்தவரைக்கும் இந்த லெவல்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் அடுத்த வாரங்கள்ல இந்த ஜோன் வந்து ஃபில் ஆகும். இது மாரி இந்த ஜோன்ல வந்து கரெக்ஷன் ஆகுது. அதாவது வந்து இந்த ஜோன் இது மாரி வேவா ஃபார்ம் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.